கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். அவர் ஒளிக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ஊழியம் செய்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். அப்படியானால் இந்த உலகம் இருளுக்குள்ளே அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிறது, சாத்தானின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் தெரிந்த உண்மை. அதே போன்று விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டின் மேல் வைக்கும் பொழுதுதான் அது உயர தெரிந்து அதன் வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்கும். அதுபோல மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். 1 பேதுரு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அதிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுடைய பதவிகளும் அவர்களுடைய நிலைகளும். அல்லேலூயா. நாம் இருளின் அந்தகாரத்தில் இருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். இருளில் இருந்தால் நம்ம ஒன்றுமே தெரியாது, எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் என்றும் தெரியாது. வெளிச்சத்தில் இருக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தான். ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். ஆம் பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, நம்முடைய நிலைமைகளை, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் யார் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுக்கும் அவசியமானதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னதான் இது. அவரே ஒளி என்று சொன்னார். அவர் கூட இருக்கும் பொழுது நாம் அவருடைய ஒளியிலே நடப்போம். ஆம் பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய ஒளியினிடத்தில் வரவழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியில் அனுதினமும் நாம் நடக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதே அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியாக வந்து அவருடைய ஒளியில் நம்மை நடக்கும்படியாக அழைத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக வைத்து இந்த உலகத்திற்கு ஒளியாக நம்மை வைத்து போயிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாளளவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தையே நாம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களாகிய நாமும் மறந்து போகக்கூடாது. அதைத்தான் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை
தேவன் ஆசாரியர்களுக்கென்று சொல்லுகிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து இந்த உலகத்திலே வெளிச்சமாய் வைத்திருக்கிற நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்கள், அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளவாக இங்கே அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவருடைய தூதன் என்று சொல்லுகிறார். நம்முடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். நமக்கு தோன்றினபடி நாம் பேசிவிடக் கூடாது. நம்முடைய உதடுகள் அறிவென்றால் வேதத்தை காக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவை நம்முடைய உதடுகளில் தேடுவார்கள் ஜனங்கள். ஹல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். நம்முடைய வாய், நம்முடைய உதடுகள் வேதத்தை குறித்து அறிவை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியதே அல்லாமல் வேதத்தை குறித்து இடரும்படியாக ஜனங்களை நாம் ஒருபோதும் வேதத்தை நாம் பிரயோஜனப்படுத்தக்கூடாது, பேசக்கூடாது. லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் லேவியர்கள், தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஆசாரிய ஊழியம் செய்வதற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்னும் நாம் கீழே பார்க்கும் பொழுது இங்கே தேவனுடைய வசனத்தை குறித்து நாம் பட்சபாதம் பண்ணக்கூடாது என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசரும் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் உள்ள அறிவை நம்முடைய உதடுகள் காத்து கொள்ளாவிட்டால், அதாவது கர்த்தருடைய வேதத்தில் உள்ள வசனங்களை அவர் சொன்ன பிரகாரமே போதிக்காவிட்டால், தேவன் நிமிதமாக சொல்லுகிறார், நாம் வேதத்தை பட்சபாதம் பண்ணுகிறோம் என்றும் அற்பரும் நீசரும் ஆக்கப்படுவோம் என்றும் சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஆகவே தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட காரியத்தில் நின்று தேவன் நம்மை விலக்கி காத்து அறிவுள்ள உதடுகளை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு 5ஆம் அதிகாரம் 19-20, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவார். நாம் போதனைகளை போதிக்கிறோம், தேவ வசனங்களை கற்பனைகளை போதிக்கிறோம். நாம் போதிக்கும் பொழுது நாம் அதை கை கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சரி செய்து நாம் டெஸ்ட் பண்ணி பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சிறிதான ஒரு கற்பனையை கூட, ஒரு பொய் சொல்லாதிருப்பாயாக, அதை நாம் அதை நடைமுறை வாழ்க்கையில் நாம் பின்பற்றாமல் மற்றவர்களுக்கு அதை சொல்வோமானால் பரலோக ராஜ்யத்தில் நாம் எல்லாரை விடவும் சிறியவர்களாக இருப்போமா? உலகத்தில் நம்ம எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலே நாம் எவ்வளவு பரிசுத்தவான்களாக நம்மை காட்டிக்கொண்டாலும் சரி, பரலோக ராஜ்யத்தில் நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் போதிக்கிறவைகளை நாம் முன்னமே கடைபிடித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசேயர் வேதபாரகர் எல்லாம் வேத பண்டிதர்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நீதியிலும் அதிகமான நீதி பரலோக ராஜ்யத்துக்கு தேவைப்படுகிறது. பிரியமான தேவனுடைய ஊழியர்களை நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறது மிகவும் நல்லது. தேவன் அதில் பிரியப்படுகிறார். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நாவையும் நம்முடைய செய்கைகளையும் நாம் அலசி ஆராய்ந்து தேவனுக்கு பிரியமாய் பேசுகிறோமா, தேவனுக்கு பிரியமாய் செயல்படுகிறோமா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பூரண சக்குனர். அவரிடத்தில் பழுதொன்றுமில்லை, பாவம் ஒன்றுமில்லை. அவரை தான் நாம் பிரசங்கிக்கிறோம். அவரை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம். நிச்சயமாகவே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு ஒளியாய் வைத்திருக்கிறது போல இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஊழியர்களாகிய எங்களுக்கு தேவன் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் தேவன் நீர் ஒளியா இருக்கிறீரப்பா, நீர் இந்த உலகத்திலே நீர் எங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எங்களுடைய வாய் அறிவை காக்கட்டும், வேதத்தின் அறிவை காக்கட்டும். எங்கள் செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்கட்டும். எங்களுடைய போதனைகள் நாங்கள் அவைகளை கை கொண்டு போதிக்க எங்களுக்கு உதவி செய்ய நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.